இடுப்பு நோவுதா? ஏன் இடுப்பு நோவுது? இடுப்பு நோவுக்கு மருந்து இருக்குது. ஆமா, இடுப்பு நோவுல பல வகை இருக்குது. நீ உனக்கு எந்த நோவு? இடுப்பு வலிக்குது. இடுப்பு வலிக்கிறப்ப என்ன வேலை செஞ்ச? அப்படி வேலையே செய்யலன்னா எப்படி இடுப்பு நோவுது? காலையில் எழுந்திரிச்சு ஒரு ஜாமத்திலே வந்துடுதா? அப்ப ஏதோ பெரிய வேலை பண்ணி இருக்கிற. ஜாமத்திலே உனக்கு இடுப்பு நோவு வந்திருக்குது. அப்படி என்ன வேலை பார்த்தீங்கன்னு தெரியல எனக்கு. அப்படின்னு பொம்பளை ஓடிடுறாங்க. பையன் எல்லாம் போட்டு வந்து கொட்டியில் கரெக்டு இது பண்ணணும். இந்தாண்ணா என்னது? காப்பி கொண்ட கையில் கொடு. அந்த காப்பி குடிச்சு உனக்கு எல்லாம் போட. பன் பன் உனக்கு உனக்கு எனக்கு நான் இல்லை அங்கே போகிறேன். பாட்டில் கொடுத்தியா? பாட்டா பன்னு தின்னு. நீ டீ பண்ணு வாங்கிக்கோ. பண்ணா நீ டீ பண்ணு வாங்கிக்க. நீயும் பண்ணு, நீயும் வாங்கிக்க. காப்பி குடிச்சுக்கா. காப்பி குடிச்சுக்கல நீங்க? நான் தண்ணி போகணுமில்ல. டீ குடிச்சிட்டியா? தண்ணி போயிட்டு அப்புறம் வரேன். அப்புறம் போயிட்டு வர சக்கரைக்கு தோடுக்கும். வா வா வா. ஆமாம் வருவாங்க. காப்பா போடு. கிளம்பியாச்சு. எங்க கிளம்பியாச்சு? சக்கரைக்கு. ஆயா கூப்பிடுது. ஆத்துல வச்சுட்டே வந்தேன்னு வரேன். இங்க ஆத்துல வச்சுக்கிறேன் வந்தேன்னு வரேன். ஆத்துல நிக்குதா? சரி வாங்க போலாம். தினவே இல்லை. அதே இதாங்கிறாங்க. ஏன் சாப்பிடலையா? இட்லி நான் தின்னல. இட்லியே தின்னலையா? என்னையா சொல்கிறேன்? நான் அன்னைக்கு போய் தோசை தின்னல. ஆமாம், அதுதான். அப்புறம் இங்கே சின்ன இட்லி தின்னல. இட்லி தின்னதே இல்லையா? யோ என்னையா இது தீபாவளி பொங்கலுக்கா தின்னது இல்லையா? இல்லைண்ணா. ஓ தீபாவளி பொங்கல் நோம்பி நொடிக்கோ இட்லி தின்னதில்ல?
ஐயோ ஐயோ சிரிப்பாகவும் வருது. யாருன்னா இருந்தாங்க, யார் செய்ய சொல்லு. எது நமக்கு ஒரு புள்ள ஊட்டி பொம்பளை ஒன்றும் இல்லை, புல்ல ஊட்டி இல்லை, பொம்பளையும் இல்லை, யார் செய்வாங்க? அதானே, பொம்பளையும் இல்லை புள்ள குட்டியும் இல்லை. அவங்க வயசான காலத்தில் அதெல்லாம் செஞ்சு கொடுப்பாங்களா? அதானே, அதெல்லாம் சொல்ல முடியுதானே? அதெல்லாம் நம்ம செய்யவும் முடியாது, தின்னவும் முடியாது. கடைக்கட்டி கூட தின்னது இல்லையா? கடைகண்டி கூட நான் போய் சாப்பிட்டதே இல்லை. சாப்பிட்டதே இல்லை. இட்லியா? இப்போ தின்னதில்லை. தின்னதே இல்லை. இதுதான் ஒரு போய் தின்னுக்கிறேன். தீபாவளி பொங்கலுக்கெல்லாம் செஞ்சது இல்லையா? ஏயா கடையில் இட்லி தீர்வு வச்சுட்டாங்க. நீ திங்கலான்னு ஆசைப்பட்ட நேரத்துக்கு இட்லி நின்ட்டாங்க, இட்லி கடையில் இல்லைன்ட்டாங்க. அன்னைக்கு ஒரு நாளாச்சு இட்லி தின்னுலாம் அப்படின்னு போயிருக்கிற, கிடைக்கல. அதான் சொல்றாங்க. அது எப்படி சொல்றாங்க? அது எத்தனை வருஷம் இருக்கு நீ இட்லி திங்கலான்னு போய்? அது 10 வருஷம். இட்லி திங்கலான்னு போய் 10 வருஷம் இருக்கு. அவங்க என்னட்டாங்க, நான் இட்லியா எல்லாம் வித்துட்டான் கடையில் சாப்பிட்டு இல்லை, இட்லி விற்கிறதுல உன்னை பார்த்தோன்னு இட்லியே விற்கிறதில்ல கடையிலன்ட்டாங்களா? இட்லி விற்கிறது, நாங்கள் இப்போ இட்லியே போடுறதில்ல அப்படின்ட்டாங்க. அப்படின்னு சரி உன் அந்த இட்லி நம்மளுக்கு கிடைக்கிறது இல்லை, கிடைக்கிறது வாங்குறோம் அப்படின்ட்டு வந்துட்டேன். அதுக்கு கடைக்காரனை உன்னை கண்டு இட்லி இல்லைன்ட்டான், தீண்டு வச்சுட்டானா? தீண்டு போச்சு அப்படின்ட்டாங்க. அந்த சின்ன கணம் கடை பார்த்தது நான் ராசுக்க கிடக்குது, ராசக்க கடை. ஆமாம், அந்த கடையில் இட்லி தின்னாக்கு நான் வந்தேன். அங்கேயும் ராசுக்கு கிடக்குது, சின்ன கணனி கிடக்குது, தோரை கிடக்குது, காய்ச்சும். எந்த கடையிலுமே இட்லி இல்லை, ஆனையிலே காய்ச்சல் கிடக்குதானோ. காய்ச்சல் கடைக்கு இருக்குது 2-3 கிடக்கு. காடுக்கோட்டை 8 மணி ஆடுறாங்க. அது எப்படின்னா அவன் நல்லா நைஸ் ஆக்கிடுவாங்க. கூட தர்றதில்ல, சுட தெரியுதில்ல, இட்லி வேக வச்சு தர்றதில்ல, எடுத்து குறுக்கு தர்றதில்ல, தின தர்றதில்ல. வீட்டில் வீட்லாம் ஜம்முனாலும் பண்ண மாட்டாங்க. அப்புறம் எதுவுமே நல்லா இருக்காது வீட்டில். கடையில் போய் வாங்கி வந்து நம்ம தின முடியுமாண்ணா? அதானே, டெய்லி இப்போ இங்கே இருந்தோம் வீட்டில் நாம் இதை கஞ்சி காய்ச்சி தின்னுக்கலாம். கடைக்கு போனால் இங்கேருந்து 9 மைல் போய் வரதுக்கு எவ்வளோ நேரமாகும்? போய் சாப்பிட்டு வந்துடுவே நீ. அதானே, அது இருந்தாலும் கடைக்கு போனால் சாப்பிட்டு வரதுக்கு நல்லா இருந்தாலும் காசு பணம் கொண்டு போய் கொடுக்குறோம், அந்த அளவுக்கு அவங்க கொடுப்பாங்க, தின்னுவோம். அங்கே போக முடியல. ஆனால் வீட்லையெல்லாம் கடையெல்லாம் ஆட்டுறதுக்கு ஆட்டங்கள்லாம் இல்லை எங்கள் வீட்டையெல்லாம். இப்போ எதை சோடு வச்சுருங்கிறாங்க அங்கே, முதல்ல எங்கிட்ட இல்லைனோ. ஆனால் எங்கிட்ட இல்லை, எங்ககிட்ட இல்லை. அப்புறம் அந்த இட்லி சுடுறதில்ல, இப்படி எங்கள் வீட்டில் இட்லி சுட முடியல. இல்லை இல்லை, அதான் இட்லி. நல்லா சாப்பிட்ண்ணா. நல்லா இருக்குதா இட்லி? சூப்பராக இருக்குதா? நல்லா பஞ்சு மாதிரி இருக்குண்ணே. வேணுன்றது வாங்கி சாப்பிடு. நம்ம போய் நம்ம செஞ்சால் தானே சாப்பாடு, அது வரைக்கும் பசிக்குமல்ல. எனக்கு வேண்டாம், நான் வீட்டில் போய் செஞ்சு சாப்பிட்டுக்கிறேன். வீட்டில் போய் செஞ்சு ஆயா நான் மறுபடியும் நெய் பாட்டேன் எல்லாரும் சாப்பிட்லாம்.
ம், நீ நல்லா சாப்பிட்டுக்கோ. அதில் ஒரு நம்பர் தின்னையா. சாம்பார் ஊற்றா, சட்னியா? ம், தம்பி சட்னி இருக்குப்பா. இன்னும் 4 இட்லி வாங்கிக்கிறியா? தம்பி 4 இட்லி கொடு. ஆமாம். குருமா இருக்கா? குருமா இருந்தா கொடு. அப்படி ஒரு கண்டி கொடு. அதில் ஒரு நம்பர் தின்னா. என்ன வேணும்? பரோட்டா. 2 பரோட்டா வாங்கிக்கியா? 2 பரோட்டா வாங்கிக்கா. நல்லா ஒரு நம்பர் தின்னா பவுத்துக்கு மேலே ஒன்றும் இல்லை பண்ணா சரியா? பசின்னு மட்டும் இருக்கவே கூடாது சரியா? நல்லா ஜம்முன்னு சாப்பிட்டு பவுத்துக்கு மட்டும் பசின்னு மட்டும் இருக்கவே கூடாது பண்ணா. நல்லா வவுறு நம்பர் சாப்பிடணும். 2 பரோட்டா வாங்கிக்கையோ போதுமா?
இதாங்கப்பா கடுக்காய். கடுக்காய் நல்லா இது முத்துனதுக்கப்புறம் காய வச்சு என்ன இது ஒட்டை சும்மா உள்ள ஒரு கொட்டை இருக்குது. இந்த கொட்டையை தின்னோம்னா ஆழகால விஷமான ஒரே செகண்டில் செத்து போயிடுவோம். ஆமாம், அந்த கொட்டையை தின்னக்கூடாது. தின்னுனா அப்போவே செத்து போயிடுவோம். ஆமாம், ஆனால் காயை தின்னலாம். கொட்டையாக்கிட்ட எடுத்து போட்டு இந்த காயை கொட்டி பொடி பண்ணி வச்சு சுடுதண்ணியில் கலக்கி குடிச்சின்னா எப்போ அந்த உயிருள்ள வரைக்கும் எந்த நோவுமே வராது. என்ன உயிருள்ள வரைக்குமே எந்த நோவும் வராது. இதான் கடுக்காய்க்குள்ள தன்மை. சும்மாவா சொல்லி வச்சான் சித்தன். காலை இஞ்சி, கடும்பகல் சுக்கு, மாலை கடுக்காய் அப்படின்னு எழுதி வச்சான். இந்த மூணையும் தின்னுட்டு வாரவனுக்கு எந்த நோவு நொடியும் கிடையாது. இந்த கடுக்காய் மரம் வந்து மேற்கு தொடர்ச்சி மலையில் மட்டுமே இருக்கிற ரொம்ப அரிதான மருத்துவ குணம் கொண்ட கடுக்காய். காலை இஞ்சி, கடும்பகல் சுக்கு, மாலை கடுக்காய். நல்லா இல்லையா? என்னது? காலிஃப்ளவர் நேற்று நல்லா இருந்தது. நல்லா இல்லையானே? காலிஃப்ளவர் குழம்பு நேற்று வச்சது நல்லா இருந்தது. நல்லா இருந்தா? நல்லா சாப்பிட்டியா? இப்போ ஒரு நம்ம தின்னியா? இட்லி ஒரு கணக்கா? எவ்வளோ பசிக்கு திங்க வேண்டியதா என்ன? ஆமாம், அதெல்லாம் கணக்கு பார்க்கக்கூடாது. பசிச்சா எவ்வளோ வேணும் தின்னலாம். ஆமாம், ஒரு நாள் தின்னலாம். அது ஓது மாதிரி நேற்று காலிஃப்ளவர் நல்லா இருந்ததுல்ல? சூப்பர்.